பண மோசடி பண்ண சுந்தர் சி, பரபரப்பா புகார் கொடுத்த தயாரிப்பாளர். இப்போ இந்த வழக்கு எதை நோக்கி போயிட்டு இருக்குது, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீடைல்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களோட கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சுந்தர் சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட படத்துக்கு பஞ்சமே கிடையாது. ஆக்ஷன்லயும் சரி, த்ரில்லிங்லயும் சரி, அந்த அளவுக்கு காமெடிலையும் சரி, எல்லாத்துலயுமே வந்து ஹிட் கொடுத்துருவாரு. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து சுந்தர் சி படம்னா பெஸ்ட் படம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இன்ட்ரெஸ்டா பாக்குறதுக்கு தான் நம்ம இருப்போம். சரியா? அதே மாதிரி கலகலப்பு 1 அந்த படத்தை வந்து 2012 எடுத்தாரு. அந்த படமும் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து சிரிப்புக்கு பஞ்சமே கிடையாது. அதே மாதிரி கலகலப்பு 2 அந்த படமும் 2018 எடுத்தாரு. அந்த படமும் ரொம்பவே காமெடியா இருந்துச்சு. அப்புறம் அரண்மனை, இப்படி பல படங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அவர் வந்து சூப்பரா அந்த படத்தை எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாகணும். அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. சுந்தர் சீனாலே நல்லா பெஸ்டா தான் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 2026 அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல்ல இறங்குறாரு. சரியா? அதாவது மதுரை மத்திய தொகுதியில அதிமுக கூட்டணியில புதிய நீதி கட்சி சார்பா வேட்பாளராக களமிறங்கி இப்போ பிரச்சாரம் பண்றது இந்த மாதிரி பிஸியா தான் இருக்கிறாரு. இப்போ இந்த டைம்ல இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. தயாரிப்பாளர் மணிகண்ட ராமன் இருக்காருல, இவர் பண மோசடி பண்ணிட்டாரு சுந்தர் சி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல போய் டைரக்டா அதிகபூர்வமாக ஆதாரங்களை கொடுத்து புகார் கொடுத்திருக்காங்க. அப்படி என்ன மோசடி பண்ணாரு இந்த இயக்குனர் சுந்தர் சி அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா தயாரிப்பாளர் மணிகண்ட ராமன் இருக்காருல, இவர் என்ன பண்றாருன்னா கலகலப்பு 1 எடுத்தாச்சு, கலகலப்பு 2 வந்து சுந்தர் சி இயக்கி இருக்காரு. சரியா? சரி, இனி கலகலப்பு 3 எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு டைரக்டா இயக்குனர் சுந்தர் சியை வந்து பார்த்து பேச போறாரு. நம்ம இனி கலகலப்பு 3 எடுப்போம், நீங்க எவ்வளோ அந்த படத்துக்கு பட்ஜெட்டு எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நீங்க டீட்டெயில் என்கிட்ட தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த படத்துக்கான பைசாவை நான் போடுறேன், நம்ம சேர்ந்து எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து சுந்தர் சி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நம்ம எடுப்போம், இந்த கலகலப்பு 3 படத்துக்கு மொத்த பட்ஜெட் 20 கோடி ஆகும், அதுல எனக்கு 5 கோடி சம்பளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. யாருக்கு? சுந்தர் சிக்கு 5 கோடி சம்பளம் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. சரியா? அடுத்ததாட்டு மணிகண்ட ராமன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 கோடி தானே ஆகும், சரி நம்ம அதை இனி பண்ணலாம், அந்த கலகலப்பு 3க்கு படத்துக்காக நம்ம வந்து அட்வான்ஸ் கொடுத்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 59 லட்சத்தை நேர இயக்குனர் சுந்தர் சி கிட்ட போய் அட்வான்ஸா கொடுக்குறாங்க. எதுக்கு அந்த 59 லட்சம்னா நடிகைகளுக்கெல்லாம் கொடுக்கணும்ல, செலவுகள்லாம் இருக்கும்ல, சரி அப்படிங்கிற மாதிரி அட்வான்ஸ் போய் கொடுக்குறாங்க. சரி இன்னாங்க இந்த படத்தை வந்து நம்ம எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அட்வான்ஸ் பணம் இதை வச்சுக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த தயாரிப்பாளர் இயக்குனர் சுந்தர் சி கிட்ட போய் கொடுக்குறாங்க. அதுக்கு சரி கொடுத்தாச்சு, அவரும் வாங்கிட்டாரு, அக்ரிமெண்ட்லாம் போட்டு வாங்கியாச்சுன்னு நினச்சிக்கோங்களா. இங்க தயாரிப்பாளர் மணிகண்ட ராமன் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, இனி படத்தை சீக்கிரமா எடுத்துருவாங்க, நம்ம இனி ஷூட்டிங்லாம் சீக்கிரமா தொடங்கிரும், இந்த கலகலப்பு 3 படத்தை வந்து சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வெயிட்டிங்ல இருக்கிறாரு. சரியா? இதுல தான் ஒரு ட்விஸ்ட் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தர் சி இயக்குன அரண்மனை 4 படம் இருக்குல்ல, அது மக்கள் மத்தியில ஒரு ரொம்பவே ஹிட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த படம் வந்து ரொம்பவே ஹிட் கொடுத்துட்டுன்னு சொல்லி ஆகணும். சரியா? அதாவது அந்த படத்தை பார்த்துக்கிட்டு சுந்தர் சியை வேற லெவல்ல பண்ணியிருக்காரு, அவரால் தான் அந்த படம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் அவர் வந்து புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ஒரு தரப்புல சுந்தர் சினாலே நல்லா செம்மையா எடுப்பாரு, அவரோட படம்னாலே நம்ம வந்து போய் தைரியமா பார்க்கலாம், அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவருக்கு வந்து வட்டாரங்கள்ல வந்து அதிகமா பாராட்டு புகழ் வந்ததுனால அவர் என்ன பண்றாரு சம்பளத்தை கூட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சரியா? அதை என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த தயாரிப்பாளர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருப்பார்ல, இவர்கிட்ட அந்த கைவரிசையை காட்டிட்டாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கலகலப்பு 3 படம் எடுக்கிறதுக்கு மொத்தம் 20 கோடி தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்களா. அதை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தயாரிப்பாளர் மணிகண்ட ராமன் கிட்ட கலகலப்பு 3 வந்து படம் எடுக்கிறதுக்கு நான் 20 கோடின்னு சொன்னோம்ல, அது அப்படி கிடையாது, நான் வந்து இந்த படம் எடுத்து முடிக்கிறதுக்கு 30 கோடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்றாரு.
சரியா? ஆர்டர் அக்ரீமெண்ட் 20 கோடின்னு தான் போட்டிருந்தாங்க. அதுல இருந்து அந்த அந்த அக்ரீமெண்ட்ட தள்ளுங்க. இது ஆனா படம் எடுக்கிறதுக்கு 30 கோடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். எனக்கு சம்பளம் நீங்க 5 கோடி தானே தந்தீங்க. அந்த 5 கோடியில பிளஸ் கூட ஒரு 5 கோடியா இது பண்ணி எனக்கு 10 கோடியா சம்பளம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் சுந்தர் சி அந்த தயாரிப்பாளர்கிட்ட கேட்டிருக்காரு. ஆனா தயாரிப்பாளர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்ஜெட்டே இவ்வளோ தான் சார். இதுக்கு மேல நம்மளால போக முடியாது. என்னால குடுக்க முடியாது. அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. பேசினது மட்டும் இல்லாம அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. குறைங்க அப்படி கிடையாது. நாங்க முன்னாடியே அட்வான்ஸ் தந்துட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி நெறைய பேச்செல்லாம் நடந்திருக்காங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இவரு சுந்தர் சி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இறக்கமே படல. அந்த தயாரிப்பாளர்கிட்ட. நான் இறங்கவே மாட்டேன். எனக்கு பட்ஜெட் எனக்கு வந்து 10 கோடி சம்பளம். அது மட்டும் இல்லாம 20 கோடி சொன்னோம்ல, அதுல எனக்கு 30 கோடி இருந்தா தான் அந்த படத்த எடுக்க முடியும். அப்படிங்கிற மாதிரி அவரு வந்து ஃபைனலா சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தயாரிப்பாளர் மணிகண்டன் ராமன் வந்து, "சரி சார், எனக்கு இந்த கலகலப்பு 3 படமே எடுக்காண்டாம். எனக்கு இந்த அளவுக்கு பைசா தந்துட முடியாது. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்ட்ட ரூ. 59,00,000 தந்தோம்ல, எனக்கு அந்த அட்வான்ஸ திருப்பி தாங்க. பட் எனக்கு 59,00,000 வேண்டாம். எனக்கு அதுல ரூ. 50,00,000 திருப்பி தந்துருங்க. எனக்கு போதும் நான் போயிர்றேன்." அப்படிங்கிற மாதிரி இந்த தயாரிப்பாளர் மணிகண்டன் ராமன் என்ன பண்றாரு, சுந்தர் சி கிட்ட வந்து கெஞ்சுறாரு. சுந்தர் சி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நான் பைசாலாம் தர முடியாது. உன்னால முடிஞ்சத பார்த்துக்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம். சரியா? அது மட்டும் இல்லாம சுந்தர் சி இந்த தயாரிப்பாளர மிரட்டுனதாட்டும் யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தயாரிப்பாளர் மணிகண்டன் ராமன் வந்து சொல்லியிருக்காரு. சரியா? அப்புறம் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளர் பொறுத்ததான் பொருத்தம். கொஞ்ச நாள் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு. இவரு தர்றது மாதிரியே இல்ல. சரி, இனி இவருகிட்ட கேட்டு வாங்க முடியாது. நம்ம இனி என்ன பண்ணுவோம்? டைரக்ட்டா சென்னை கமிஷனர் ஆஃபீஸ்ல போய் அவரு அக்ரீமெண்ட் போட்டது எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸுமே எடுத்து நமக்கு கொண்டு கம்ப்ளைண்ட் குடுத்து மொத்த பைசாவும் வாங்கிருவோம் அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தயாரிப்பாளர் மணிகண்டன் ராமன் டைரக்ட்டா சென்னை கமிஷனர் ஆஃபீஸ்ல போய் இயக்குனர் சுந்தர் சி மேல புகார் குடுத்துட்டாங்க. அதாவது இந்த மாதிரி கலகலப்பு 3 படத்துக்காக வந்து மொத்தம் 20 கோடி பட்ஜெட்டு. அதுல 5 கோடி அவருக்கு சம்பளம் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. ஆனா நான் வந்து அட்வான்ஸா வந்து 59,00,000 குடுத்தேன். குடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து மறுபடியும் 30 கோடி ஆகும். எனக்கு 10 கோடி சம்பளம் வேணும்னு சொன்னாரு. என்னால குடுக்க முடியாதனால நான் வந்து லெஸ் ஆயிட்டேன். எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாரி நான் குடுத்த அட்வான்ஸ திருப்பி கேட்டதுக்கு அவர் வந்து தரமாட்டேன் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன மிரட்டுறாரு. தரமாட்டேன் உன்னால முடிஞ்சத பாரு அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அப்படிங்கிற மாதிரி தயாரிப்பாளர் மணிகண்டன் ராமன் போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. சரியா? சரி, ஓகே. இந்த தயாரிப்பாளர் மணிகண்டன் ராமன் போய் இந்த சுந்தர் சி மேல புகார் குடுத்துருக்காங்கல்ல, கண்டிப்பா இந்த சுந்தர் சி தேர்தல் வாழ்க்கைய வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சுந்தர் சிய நம்ம எப்படியோ நெனச்சோம். செம்மையா படம் எடுப்பாரு. எல்லாமே கதைகள் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஒரு ரூ. 59,00,000 பண மோசடி பண்ணியிருக்காரா? இப்படியெல்லாம் இருப்பாரா? ச்சீ! அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து தரக்குறைவா பேச ஆரம்பிச்சுருவாங்க. இப்படி ஒரு டைரக்டர பார்த்ததில்ல. அந்த பாவம் அந்த டைரக்டரு. கலகலப்பு 3 எடுக்கலாம். பட்ஜெட் இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி பேசி வந்தாரு. மறுபடியும் பட்ஜெட் அதிகம்னு சொன்னோனே, சரி நான் லெஸ் ஆயி போறேன் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்றார்ல. பேசாம அந்த ரூ. 59,00,000 குடுக்கலாம்ல. அவரு வந்து ரூ. 50,00,000 தானே கேட்குறாரு. அதையாவது குடுக்கலாம்ல. ஆனா இந்த சுந்தர் சி மொத்த பணம் எனக்கு தான் வேணும். நான் பணம் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரே. அப்படிங்கிற மாதிரி நெறைய பேரு பேச ஆரம்பிக்கிறாங்க. சரியா? அதனால அரசியல் வாழ்க்கை வந்து சுந்தர் சிக்கு வந்து ரொம்பவே பாதிப்படையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த தயாரிப்பாளர் மணிகண்டன் ராமன் இந்த இயக்குனர் சுந்தர் சி மேல அதிகாரப்பூர்வமாக புகார் குடுத்துருக்காங்களே, இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? நீங்க இந்த இயக்குனர் சுந்தர் சிய பத்தி என்ன நெனைக்கிறீங்க? இத பத்தி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.